எங்க பஸ்ல 40 டிரைவர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனோம் தான் 40 டிரைவரும் உட்காந்துருக்கோம். ஆனா இவங்க வண்டியில உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரே பஸ்ல 40 இடத்துக்கு போறவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்தை நடத்த போறாங்க. இதுதான் வித்தியாசம். ஒரு பஸ்ல 40 பேர் உட்கார்ந்து 40 இடத்துக்கு போறதுக்கு தான் பஸ்ஸே விடுறோம். கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி ஐயாவுக்கு இன்னைக்கு நேற்றுக்கு கத்துக் கொடுக்கணுங்கிறது இல்ல. 1990 ஒரு முனிசிபல் எலெக்ஷன் குஜராத்ல சந்திச்சதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலையும் எப்படி சால்வ் பண்ணாரு, பின்னாடி இமாச்சல் பிரதேச ஒரு பிரச்சனை 1998 வரும்போது பிஜேபி சார்பாக அவர் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறதெல்லாம் அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்க. இல்ல நான் எப்படி கேட்கிறேன், கடந்த 24 ஆண்டுகளா அவர் ஒண்ணு அதிகாரத்திலே இருக்கிறாரு, நேரடி அதிகாரத்துல முதலமைச்சராகவும் இருக்கிறாரு, பிரதமராகவும் இருக்கிறாரு. நேரடியாக அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் கூட்டணியில இல்ல, தனிப்பெரும்பான்மை ஆட்சியவே அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. முதல் முறையாத்தான் இப்ப கூட்டணியா அவர் நேரடி ஆட்சி அதிகாரத்துல பாக்குறாருங்கும் போது அப்ப அந்த சந்தேகம் வருமா வராதா? வராது. ஒரு 24 வருஷமா பிரம்மச்சாரியா வாழ்ந்தாரு. இப்ப குடும்பஸ்தரா வரப்போறாரு. இன்னும் உயர்வு தான் வருமே ஒழிய தாழ்வு வராது. பிரம்மச்சாரியா தான் தோன்றியா கூட இருக்கலாம், ஆனா குடும்பஸ்தரா பொறுப்பா தான் இருந்தாங்கன்னா அது அவருக்கு நல்லா தெரியும். இப்ப கேள்வி என்ன அப்படி இல்லங்க, பிரம்மச்சாரியா தான் தோன்றியா இருக்கலாங்கிறதே வந்து ஒரு விமர்சன பார்வையோட நான் பொறுப்பா சொல்றேன். பிரம்மச்சாரியாக தான் தோன்றியாக இருக்கலாம்னு இருக்கும் போதே அவர் பொறுப்பா இருந்தாரு, இன்னும் பொறுப்பா அவர் இருந்துட்டு போவாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்திய கூட்டணி அமையறதுக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் பலரை சந்தித்தவர் நிதிஷ்குமார். அவரை கன்வீனரா கூட மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏர்போர்ட்லயும் மீன் மார்க்கெட்லயும் சந்தை கடையிலயும் அவரை சந்திச்சு உங்களை நான் பிரதமர் ஆக்கிடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்ல குறுக்கிடாம இருக்க முடியும். என்ன இதெல்லாம் யார் சொன்னா? யாராவது அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க ரவிச்சந்திரன். சோசியல் மீடியால படிச்சுக்கிட்டு அது செய்தியா பேசினா எப்படி? சரி சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன் பாருங்க, அப்படி இருந்தா குறிக்கிடாம இருக்க முடியும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீ அதுக்காக அவதூறாவே இருக்கே ஃபுல்லா. சொல்லுங்க சொல்லுங்க ரவிச்சந்திரன். இப்ப நீங்க எங்கெல்லாம் சந்திக்கிறீங்க? நீங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 2 வருஷமா, எப்படியாவது இந்த ஆட்சி அமைச்சிடணும்னு கஷ்டப்பட்டீங்க. ஒரு 23 கட்சி 21 கட்சி கஷ்டப்பட்டீங்க, தேர்தல் எல்லாம் சந்திச்சீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்றதெல்லாம் சொன்னீங்க, எல்லாமே நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு வந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ வேணும்னா நீங்க எங்க போய் அவரை சந்திக்கணும்? ஏர்போர்ட்ல சிவகுமாரை கூட்டு போய் அவரை கடத்திட்டு போய் பேசணுமா, இல்ல வேற இடத்துல பேசணுமா? இதான் நான் விமர்சனமா வச்சேன். இல்ல அவங்க எங்கேயோ சந்திச்சிட்டு போறாங்க. நான் என்ன கேக்குறேன், போறப்ப தற்செயலா அங்க சந்திச்சாங்க. நான் ஒரே ஒரு சந்தேகத்துல கேக்குறேன். இல்ல ரவிச்சந்திரன் போய்ட முடியும் ரவிச்சந்திரன் சார். இப்போ நீங்களும் நானும் தான் மீட் பண்றோம் பல இடத்துல. அது என்ன கூட்டணி பேச்சு இல்லையா? ரவிச்சந்திரன் உங்களை பார்க்கணும்னா வீட்டுக்கு தான். இல்ல ரவிச்சந்திரன் ஒரே ஒரு விஷயம், தந்தி டிவில பார்த்தா இந்த காலை முரசுல பாக்குறோம், அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, இதுக்கெல்லாம் உள்நோக்கத்தை கற்பிக்க முடியுமா? இதுக்காக நான் வந்து உங்களோட கூட்டணி பேச வந்திருக்கேன், உங்களை கூப்பிட்டு போய் திமுகல சேர்க்க வரேன்னு எடுத்துக்க முடியுமா? சரி, போற விமான நிலையங்களை சந்திக்கிறது யதார்த்தங்க. ஓகே ஓகே, நீங்க அவ்வளவு கமா போடாதீங்க, நான் புல் ஸ்டாப் வச்சிடுறேன். முடிங்க. சிவகுமார் ஐயா சந்திரபாபு சார சந்திரபாபு நாயுடு தள்ளிட்டு போய் பேசினதை வச்சுதான் நான் விமர்சனம். தள்ளிட்டு போய் பேச வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? 2 பேரும் அரசியல் தலைவர்கள்.